السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقد قال الله تعالى: ثم لتسألن يومئذ عن النعيم. وقال النبي صلى الله عليه وسلم: نبي هريرة رضي الله عنه صلى الله عليه وسلم قال: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வினுடைய உதவியினால ஒரு கண்ணியமான மகத்தான மாதத்திலே நாம இருந்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய 12 மாதங்கள்ல அதி விசேடமான ஒரு ரமலான் என்கின்ற மாதம். ஏனைய மாதங்கள்ல அல்லாஹு தஆலா பொதுவான பரலக வச்சிருந்தாலும் விசேடமாக ஒரு மாதத்தையே பரலாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையுடைய மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். ஏனைய நாட்கள்ல பரலான நோன்பு என்பது நாம ஏற்படுத்தி கொண்டாதான், ஒருவேளை நேர்ச்சியாக அல்லது கஃபாராக இவ்வாறு இருக்கின்றதை தவிர அல்லாஹு தஆலா நான் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதையும் பரலாக நோன்பு நோட்பதை கடமையாக ஆக்கி வைத்து அதனை தனித்துவப்படுத்தி கண்ணியப்படுத்தி இருக்கின்ற மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். பல விசேடமாக பல தனித்துவங்களை கொண்டிருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய இந்த ஃபர்துகளை கொண்டு சுமந்த மாதம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இந்த உம்மத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம். நம்முடைய மறுமை வரைக்குமான வழிகாட்டியாக கண்முன்னே தென்படக்கூடிய புனிதமான அல் குர்ஆன் இறங்கிய மாதம். இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த ரமலானை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கின்றது. எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ சகோதரிகள் உடன் இருந்தவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த ரமலானை குறைய அவர்களுக்கு ஆயுளாக ஆக்கி வைத்திருக்கிறான். சென்ற ரமலானில் இருந்தவர்கள், அதற்கு முதல் இருந்தவர்கள் இந்த ரமலானிலே இல்லை. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இந்த இபாதத்துகள் பற்றி விசேடமாக சொல்லப்படுகின்ற நேரம் இரு மனிதர்களுடைய மரணங்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்றது. ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று தனது உயிரை ஷஹீதாக இரத்தத்தை உயிரை நீக்கியவர். இன்னொரு சஹாபி அதற்கு அடுத்த வருடம் சாதாரணமாக நோயிலே மரணித்தவர். இந்த நேரத்திலே கூறப்படுகிறது, அல்லாஹ்வுடைய பாதையிலே குடும்பத்தை, உயிரை, பிள்ளைகளை துறந்து மரணித்த அந்த ஷஹீதை விட அடுத்த வருடம் சாதாரணமாக நோயிலே மரணித்த அந்த மனிதர் சுவர்க்கத்துக்கு முதலாவதாக இவரை விட முந்தி நுழைந்து விடுவார் என்பதாக. அந்த நேரத்திலே கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே தனது உயிரை தியாகம் செய்த அந்த மனிதரும் சாதாரணமாக படுக்கையிலே நோயிலே மரணித்த இந்த மனிதரும் எப்படி அவர் இவரை விட சிறந்தவராக விடுவார் என்பதாக. அந்த நேரத்திலே சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்த அந்த மனிதரை விட இவர் ஒரு வருடம் மேலதிகமாக வாழ்ந்திருக்கிறார். இவருடைய அந்த ஒரு வருட கால தொழுகையில் இருக்கின்ற பொழுது இருந்த மாதிரி அவருடைய ஒரு வருட ரமலானும் அல்லாஹு தஆலா இவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ரமலானை அடைந்த இந்த ஒரு வருட இபாதத்தின் காரணமாக அவர் ஷஹீதை விட முந்தியதாக சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் ஒரு பாக்கியம். அந்த ஷஹீத் அடுத்த வருடம் மரணித்திருந்தால் இவரை விட முந்தியதாக அவர் அல்லாஹ்விடத்திலே தனித்துவம் பெற்றிருப்பார். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருக்கு நாடிய அந்த ரமலான் அவ்வளவுதான், இந்த மனிதனுக்கு நாடிய ரமலான் இவ்வளவு. அதனால் அவரை அந்த ஷஹீதை விட ஒரு வருடம் தாண்டி மரணித்த இந்த மனிதர் நோயால் மரணித்திருந்தாலும் அவரை விட முந்தியதாக சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். ஆகவே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நிஅமத்தும் மாபெரும் பொக்கிஷங்களாக இருக்கின்றது. அதே போலதான் எம்முடன் இருந்து மரணித்தவர்களை விட அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை எமக்காக நசீபாக்கி இருக்கிறான். அல்லாஹ் நாடி இருந்தால் எம்மையும் இந்த ரமலானை விட்டு தடுத்திருக்க முடியும். இதற்கு முன்னால் எம்முடைய அஜலை எழுதியிருக்க முடியும். ஏதோ ஒரு காரணம், அல்லாஹ் தஆலா எம்மை விரும்பிய ஏதோ ஒரு பிடிப்பு தன்மை, இந்த ரமலானை நாம் அடைய வேண்டும், இத்தனை நோன்புகளை நாம் கடக்க வேண்டும் என அல்லாஹ் தஆலா நாடி இருக்கின்றான். நோன்பு ஆரம்பத்திலிருந்தும் ஜனாசா வந்து கொண்டேதான் இருக்கிறது, அது ஓய்ந்த பாடில்லை. ஆனால் இன்றைய நாள் அல்லாஹ்வுடைய உதவியினால இந்த நோன்போட இந்த பள்ளியில ரொஹர முடிச்சிட்டு ஃபர்து தொழுகை முடிஞ்சது பின்னால அல்லாஹ் பத்தி பேசக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடிய கபூலியத் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா தந்த ஒரு நிஅமத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
அதே போன்று நாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நியமத் இந்த காலகட்டத்திலே இன்றைய தினத்திலே பாதுகாப்பு என்பது இது அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஒரு நியமத்தாக இருக்கிறது. ரமலானை மட்டும் தந்தது இல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானோட பாதுகாப்பை தந்திருக்கிறான். நாம் எல்லாம் பரவலாக மிக ஒரு பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விடயம்தான் ஈரான் யுத்தம், வளைகுடா நாடுகள் யுத்தம் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, பாதிக்கப்படக்கூடிய அனைத்து நாடுகளும் முஸ்லிம் நாடுகள், அனைத்திலுமே ரமலான் தொழுவிக்கப்படக்கூடிய நாடுகள், அனைத்திலுமே ஜும்மா நடக்கக்கூடிய நாடுகள். எம்முடைய உடன்பிறப்புகள் கேட்டால் விளங்கும், உங்களுடைய தாய் எங்க தந்தை எங்க கேட்டால் அவர் கல்ஃப் கண்ட்ரியில், எல்லாம் குவைத் கட்டார் என்று நம்முடைய சகோதரர்கள் உடன்பிறப்புகள் குடும்பத்தினர்கள் யாராவது ஒருவராவது குறைந்தபட்சம் இருந்திருப்பார்கள். அத்தகைய நாடுகளில் இன்று நிம்மதியாக 2 ரக்காத் தொழுவது கடினமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த நிம்மதியை நமக்கு தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏதோ ஒரு சதியால், ஏதோ ஒரு மேலத்தைய சதிகளால் பாதிக்கப்படுகின்ற நாடுகளை பார்க்கின்ற பொழுது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் யுத்தம், வளமை போன்று பலஸ்தீனுடைய கடினம், இந்த அந்த 9-10 நாடுகளுக்கு மேலாக நம்முடைய வளைகுடா நாடுகள் அனைத்துமே முஸ்லிம் நாடுகளாக மட்டுமே இருக்கிறது. இந்த பௌத்த நாட்டில் இருந்து கூட அல்லாஹ் தஆலா இருந்து கூட அல்லாஹ் நமக்கு நிம்மதியாக தொழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். நிம்மதியாக இந்த பேனுக்கு கீழால தொழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் தனித்துவமான முஸ்லிம் அடையாளம் என்று பெற்ற நாடுகளிலே இடிபாடுகளுக்கு இடையிலே நோன்பு திறந்து கொண்டிருக்கிறார்கள். இடிபாடுகளுக்கு இடையிலே பயந்து தொழுகைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு நியமத்தாக ஒரு பாதுகாப்பை தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான முறையிலே தூங்குகின்ற பொழுது ஓதுகின்ற துஆவிலே வருகிறது, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முதி. அல்லாஹ்வை புகழ்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களுக்கு உணவளித்து குடிக்கிறதுக்கு குடிபானம் அளித்தது போல எங்களுக்கு தேவையானவற்றை போதுமாக்கி தந்திருக்கிறான். அதே போல எத்தனையோ பேர் ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முதி, எத்தனையோ பேர் ஒதுங்கி பாதுகாப்பை இருப்பதற்கு இடம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு அல்லாஹ் தஆலா பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒதுங்கு தளத்தை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் என்பதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, எவ்வாறு இந்த இஸ்லாம் ஒரு பெரும் பாக்கியமோ, எவ்வாறு இந்த ஆரோக்கியம் ஒரு பெரும் பாக்கியமோ, அதே போன்று இன்றைய காலகட்டத்திலே உயிருக்கு பாதுகாப்பு என்பது மிக பெரும் ஒரு பாக்கியமாக இருக்கிறது. நாம் அனைவரும் அறிந்தவர்கள் தான். இந்த நாட்டிலே கூட ஒரு தைரியமாக வெளியில் செல்ல முடியாத நிலைமை இருந்திருந்தது. அந்த நிலைமை அல்லாஹ் தஆலா மாற்றி தந்திருக்கின்றான். அனுப்பின அல்லாஹ்வுக்கு திரும்ப கொண்டு வரது மிகவும் கடினம் இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா இன்றைய நாளை நிம்மதியாக இருந்த ரமலானை கடக்கக்கூடிய பாக்கியம் சென்ற வருடங்களில் நாம் கட்டாயமாக ஞாபகப்படுத்த வேண்டும். முஹாசபா, அல்லாஹ் மார்க்கத்துடைய சுய மீட்டல், நடந்தவற்றை மீட்டி பார்க்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இதே மாதிரி ரமலானில் தான் ஏற்கனவே எல்டிடி பிரச்சனை இருந்தது, அதே போன்ற கிறிஸ்மஸ் பிரச்சனை இருந்தது, அதே போல வேற கொரோனா லாக்டவுன் பல பிரச்சனைகளை சந்தித்திருந்தோம். நிம்மதியாக ஜும்மா கூட தொழ முடியாத நிலைமையில் இருந்தோம். ஆனால் அல்லாஹ் தஆலா இன்றைய நாள் எம்மை மிகவும் ஒரு பாதுகாப்பான நிலைமை தந்திருக்கிறான். உயிர் பயம் இல்லாத நிலைமையை தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பாதுகாப்போடு சேர்ந்த ரமலானை தான் அல்லாஹ் தஆலா நம்மை அடைய செய்திருக்கிறான். ஆகவே இதெல்லாம் மிக பெரும் ஒரு நியமத். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் பார்க்கின்றோம் ஜகாத் குறிப்பிட்ட சாரார்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா ஏன் கடமையாக்க வேண்டும்? எல்லாருக்கும் ஜகாத் என்று வைத்திருக்கலாமே. ஆனால் அல்லாஹ் தஆலா ஏன் வசதி உள்ளவர்களுக்கு அந்த ஜகாத்தை கொடுக்கிறான் என்றால், அதே அந்த ஜகாத் கொடுக்க தகுதியான மனிதருக்கு அல்லாஹ் தஆலா வசதியை கொடுக்க போய் தான் அந்த ஜகாத் கடமையாக ஆகியிருக்கிறது. நினைத்திருந்தால் ஏழைக்கும் அதே வசதியை கொடுத்து, உங்களுக்கு தேவையில்ல இவருக்கு நான் வசதியை கொடுக்கிறேன் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஒரு நாட்டம் முடிவித்திருக்கிறான். விரும்பியவர்களுக்கு விரும்பியவற்றை கொடுக்கக்கூடிய நாட்டம். 2 மனிதர்களை பார்க்கிறோம், ஒருத்தர் ஜகாத் கொடுக்கக்கூடியவர், இன்னொரு ஜகாத் வாங்கக்கூடியவர். அல்லாஹ்வுக்கு மாற்ற முடிந்திருக்கும் இந்த நிலைமையில். ஆனால் வசதி உள்ளவருக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய சொத்தை தான் நான் உனக்கு தந்திருக்கிறேன். ஆகவே இதற்கு மேல் நீ சம்பாதித்தால் அது உன்னுடைய சொத்து அல்ல. நாடி இருந்தால் நான் உன்னிடமிருந்து புடுங்கி அந்த மனிதருக்கு கொடுத்திருப்பேன். 10 பேருடைய சொத்தை தான் நான் உனக்கு தந்திருக்கிறேன். ஆகவே உனக்குரிய சொத்து அல்ல, இது நான் உனக்கு தந்த சொத்து. ஆகவே நீ கொடுக்க வேண்டும். அதே போலதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்காமல் எமக்கு தந்திருக்கிறான் என்றால் இது சாதாரணமாக நாம பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று கடந்து செல்ல முடியாது. எமக்கு கடமைகள் இருக்கின்றன. எவ்வாறு
சொத்து செல்வத்தை அல்லாஹ் தஆலா ஏழைகளுக்கு கொடுக்காமல் பணக்காரர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு ஸகாத் என்பதை கடமையாக்கி அவர்களுடைய அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஃபர்தையும் வெச்சி அவர்களிடத்தில் எதிர்பார்த்து வைத்திருக்கிறானே, அதே போலதான் எம்மிடமும் அல்லாஹ் தஆலா அந்த முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்காத பாதுகாப்பை எமக்கு தந்து எமக்கும் சில கடமைகளை வைத்திருக்கிறார். ஆகவே கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, முதலாவது கடமை இந்த ரமலானிலும் அந்த மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்ற பொழுது உனக்கு பாதுகாப்பை நான் தந்திருக்கிறேன் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு முறையாக இந்த ரமலானை சரியாக முதல்ல நடந்து காட்ட வேண்டும். அந்த மனிதனுக்கு கொடுக்காத பாதுகாப்பை தந்திருக்கிறான் என்றால் தந்த ரப்புக்கு யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு கொடுக்காத அந்த பாதுகாப்போடு கலந்த ரமலான் எங்களுக்கு தந்திருக்கிறாய். ஆகவே நாங்கள் இதை சரியாக கடந்து சரியாக இதனை அமல் செய்து காட்ட வேண்டும். கண்டிப்பாக இதற்கு மிக கடினமான கேள்வி கணக்குகள் இருக்கின்றன. உனக்கு அளிக்கப்பட்ட நியமத்துக்களை பற்றி கண்டிப்பாக மறுமையிலே விசாரணை செய்யப்பட போகிறது. கண்ணியத்துக்குரியவரை நாம் கவனமாக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எமக்குரிய கேள்வி கணக்கு முந்தின ரமலான்ல மரணிச்சாங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரமலான் தந்தேன், இதில் என்ன கழிச்சா என்ற கேள்வி மட்டுமல்ல. இதே ரமலானிலே எத்தனையோ பச்சிலம் பாலகர்கள், வயோதிபர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் உயிர் போகின்ற நிலைமையில இருக்கின்ற பொழுது உனக்கு பாதுகாப்பான ரமலானை நான் தந்திருக்கிறேனே, உனக்கு பாதுகாப்பான ரமலானை தந்திருக்கிறேனே, அதை நீ எவ்வாறு கடந்தாய், அதை நீ எவ்வாறு செலவழித்து அந்த ரமலானை நீ பூர்த்தியாக்கின என்பதாக அதி விசேடமான கேள்வி இருக்கிறது. அனைவரும் பயப்பட வேண்டும், சரியான முறையில் ரமலானை கடக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆகவே இந்த எண்ணங்களை நாம் தலையில் எடுத்து சிந்தனைகளை சுமந்து ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் இந்த ரமலானை அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமானதாக உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வுக்கு நன்றியோடு கடக்க வேண்டிய கட்டாயமான சூழல் இருக்கின்றோம். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் இதற்கு மிக கடினமான கேள்வி கணக்குகள் இருக்கின்றன. கேள்வி கணக்கு பதில் சொல்லாத வரை நம்முடைய கால் அசைக்க முடியாது. அந்த நாள் மிக கடுமையான நாளாக இருக்கும். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நியமத்துக்களை இந்த நன்றி செலுத்துதல் என்பதோடு இந்த ரமலானை நாம் கடக்கக்கூடிய மிக கவனமான முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. மிக மேலோட்டமாக சுருக்கமாக சொல்கின்றேன். முதலாவது, நான் ஏற்கனவே சொன்னது போல முஹாசபத்துல் நஃப்ஸ் என்ற விடயம் கட்டாயமாக செய்ய வேண்டும். ஏனைய வருடங்களிலே மாதங்களிலே வாழ்ந்தது போல இந்த ரமலானை வாழ்ந்து முடிந்துட்டு அதே ருஹர், அதே அஸ்ர், அதே மாரிப், அதே இஷா, அதே சுபஹ் என்ன மாற்றம் எம்மிடத்திலே வந்திருக்கிறது? ஏனைய மாதங்களை போல இந்த மாதங்களையும் கடந்து விட்டால் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்ன துஆ அனைவருக்கும் தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யார் ரமலான் மாதத்தை அடைந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர் நரகவாதி என்பதாக. அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்கள், இதெல்லாம் மிக பெரும் ஒரு எச்சரிக்கை. ஆகவே நாம் ஏனைய மாதங்கள் ஏனைய நாட்களிலே தொழுத ஃபர்துகளை போலல்லாமல், ஏனைய நாட்களிலே பிடித்த நோன்புகளை போலல்லாமல், இந்த ரமலான் என்பது மிக விசேடமானது. ஃபர்துகளை கொண்டு நிரப்பப்பட்ட மாதம். ரமலானுடைய ஒவ்வொரு நாளுமே நோன்பு ஃபர்துதான். ஒவ்வொரு நாளுமே அனைவரும் நோன்பு கட்டாயம் பிடிக்க வேண்டியவர்கள் தான். ஆகவே ரமலான் என்பது ஃபர்துகளால் நிரப்பப்பட்ட மாதம். நம்முடைய ஒவ்வொரு நாளையும் நாம் ஏனைய நாட்களோடு ஒப்பிடப்பட வேண்டும். இன்றைய நாளிலே முதல் நமக்கு எனக்கு ஆரம்பிப்போம். கடந்த 10 சொச்சம் நாட்கள் கடந்திருக்கின்றன. இன்றைய நாள் எனக்கு என்ன மாற்றம் வந்திருக்கிறது? ஏனைய நாட்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன, நாங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் ஏனைய நாட்களை விட ரமலான் பிறை 1, 2, 13 வரை போயிருக்கிறது. இன்று என்னுடைய என்ன மாற்றம் வந்திருக்கிறது? தொழுகையிலே மாற்றம் வந்திருக்கிறதா? நான் என்னோட தொழுகைகளை சீராக்கி இருக்கின்றன. ஏனைய மாதங்களை தொழுகின்ற பொழுது தக்பீரை கட்டுவேன், ஏனைய சிந்தனைகள் வரும், கடை சிந்தனை வரும், தொழில் சிந்தனை வரும், மனைவியுடைய சிந்தனை வரும். ரமலானிலேயும் என்னுடைய தொழுகை அவ்வாறு சிந்தனை சிதறியா போய்கொண்டிருக்கிறது. ஏனைய மாதங்களில் நாம் பெரும்பாலும் செய்வதில்லை, குர்ஆன் பெரும்பாலும் ஓடுவதில்லை. இந்த மாதத்திலும் நான் அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறேனா? கண்டிப்பாக அனைவரும் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அதே போல சுன்னத்துக்கான இபாதத்துகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், திக்ருகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல் என்ற விடயத்தை மிக அதிகமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் அதற்கு நாம் மிகவும் தகுதியானவர்கள். அப்படியான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு பொக்கிஷமான ஒரு மாதத்தை நம் அனைவருக்கும் பாதுகாப்போடு நசீபாக்கி இருக்கிறார். இந்த மாதத்தை
முழுமையாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாகவும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடியதாகவும் அல்லாஹ்வை மிக நெருக்கமாக நாம் நெருங்கி சுவனத்தை அடைவதற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய இந்த நாட்களை கடந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் யா ரப்பர் ரஹ்மானே, யா அல்லாஹ் எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள் எத்தனையோ எங்களை போன்ற முஸ்லிம்களுக்கு இருந்தும் விசேடமாக எங்களுக்கு பாதுகாப்போடு இந்த ரமலானை தந்திருக்கிறாய் அல்லாஹ். இந்த ரமலானை அந்த அத்தனை விடயங்களை நாங்கள் சிந்தித்து அதற்கு முழுமையாக நன்றி செலுத்தி இந்த ரமலானை கடந்தவர் கூட்டத்தில் எங்களை ஆக்கி அருளாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ பேர் அவருடைய தனிப்பட்ட விடயங்களை ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நேரத்திலும் ஃபர்லாய் நிறைவேற்றிக் கொண்டு உன்னை பற்றி பேசுகின்ற கேட்கின்ற விடயங்களுக்காக நாங்கள் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய நேரங்களை கபூல் செய்து கொள்வாயாக, எங்களுடைய நல்லெண்ணங்களை கபூல் செய்து கொள்வாயாக. ரமலானிலே நாங்கள் என்னென்ன நல்லவான விடயங்களை கேட்கின்றோமோ, என்னென்ன நலவான விடயங்களை எதெல்லாம் வழியில் எல்லாம் தெரிந்து கொள்கின்றோமோ அத்தனை ஹலாலான அவசியமான விடயங்களை எங்கள் வாழ்க்கையில் முழுவதிலும் எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் அனைவரையும் ஒன்றாக சுவர்க்கத்திலே உயர்தரமான சுவர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சேர்த்தருள்வாயாக. எங்கள் இறுதி முடிவை உனக்கு பொருத்தமானதாகவும் நல்லதாகவும் மனக்கு ஆக்கியருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.